ஒரு +2 படித்த அம்மா என்று ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. தன்னுடைய மகன் +2 படிக்கும் பொழுது மற்ற சப்ஜெக்ட்டுக்கெல்லாம் வந்து டியூஷன் வச்சாங்க. ஆனால் மேக்ஸுக்கு மட்டும் இந்த அம்மா மேக்ஸ் நல்லா போடுறதால இவங்களே பர்சனலாக டியூஷன் எடுத்தாங்க. அந்த டியூஷனில் அவன் ரொம்ப பெனிஃபிட் ஆகி அவன் ஒரு சென்டம் எடுத்து ஸ்கூல் டாப்பர் ஆகிட்டான். அதுக்கப்புறம் ஒரு நல்ல புகழ்பெற்ற ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் ஜாயின் பண்ணி அப்புறமா ஒரு ஐடி கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணான். அப்புறம் அவனுக்கு ஒரு கல்யாணம் ஆச்சு. அந்த பொண்ணும் ஐடியில் இருந்தாங்க. 2 பேரும் திருமணம் ஆனதுக்கப்புறம் இந்த வீட்டில் மேலே போர்ஷனில் அவங்க தங்கியிருந்தாங்க. இது வரைக்கும் வந்து அந்த மகன் வந்து அந்த அம்மாவை தான் வந்து ரொம்ப டிபெண்ட் பண்ணி இருப்பாப்புல. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அம்மாவை தான் கேட்பாப்புல ஒப்பீனியனுக்கு. அம்மா இந்த சட்டை எடுக்கலாமா, இந்த கலர் எடுக்கலாமா, இந்த பேட்டர்ன் எடுக்கலாமா, எனக்கு என்ன நான் பண்ணலாம், எந்த கோர்ஸ் போகலாம், எந்த மாதிரி எல்லாத்தையுமே அம்மாட்ட தான் கேட்பாப்புல. அந்த அம்மாவுக்கும் அதில் ஒரு சின்ன பெருமை கூட இருந்தது. ஆனால் திருமணம் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அம்மாட்ட வந்து ஒப்பீனியன் கேட்குறது வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பித்தோடனே இந்த அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்தது. இதுவரையும் தன்னை சார்ந்து இருந்த மகன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தன்னிடமிருந்து இடைவெளி ஏற்பட்டு பிரிஞ்சு போகிறானோ, ஒருவேளை வந்த பொண்ணு வந்து டெசிஷன்ஸ்லாம் எடுக்கிறாள்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு மேலே கொஞ்சம் கோபம் கூட இருந்தது. அதை என்கிட்ட வெளிப்படுத்தும் போது நான் சொன்னேன், திருமணம் ஆகிற வரைக்கும் ஒரு ஆணுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அம்மா முழுசாக இருப்பாங்க. திருமணம் ஆனதுக்கப்புறம் வந்து செகண்ட் இன்னிங்ஸ் ஃபுல்லாக வந்து மனைவி தான் இருப்பாங்க. இதுதான் நியதி. இதை 2 பெண்களும் புரிந்து கொண்டால் ப்ராப்ளம் ஆணுக்கும் இல்லை, அந்த பெண்களுக்கும் இல்லைன்னு சொல்லி தற்காலிகமாக அது வந்து அந்த அம்மா சமாதானமான மாதிரி தெரிஞ்சது. ஒரு நாள் அந்த அம்மாவை வந்து, டாக்டர் எங்கள் அம்மாவுக்கு வந்து 78 வயசு ஆகுது, 4 பெண்கள், நான் தான் மூத்த பொண்ணு. என்னென்னா கொஞ்ச நாளாக வந்து எங்கள் அம்மா வந்து தனியாக இருக்கிறாங்க, அப்பாவோட தனியாக இருக்கிறாங்க. ஆனால் என்னன்னா அப்பா படுத்த படுக்கையாக இருக்கார். தினசரி ஃபோன் பண்ணி ஒரு 4 பேருக்கும் ஃபோன் பண்ணி எனக்கு கை வலிக்குது, கால் வலிக்குது, மார் வலிக்குது, உடம்பெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது, ஏதோ ஆகிடும், நான் இறந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கலேபரம் பண்ணி கிட்டத்தட்ட ஒவ்வொரு தடவையும் வந்து ஒரு 3-4 மாதத்துக்கு ஒரு தடவை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆவாங்க. நாங்களாம் 4 பேரும் போய் பார்ப்போம். எல்லா ஸ்பெஷலிஸ்ட்டும் பார்ப்பாங்க. பார்த்ததுக்கப்புறம் எதுவுமே இல்லைன்னு சொல்கிறாங்க. ஒருவேளை சைக்கியாட்ரிக் ப்ராப்ளம் ஏதாவது இருக்கா, நீங்கள் தான் பார்க்கணுமா தெரியல டாக்டர் அப்படின்னு சொன்னபோது நான் சொன்னேன், உங்கள் அம்மாவுக்கு ஒன்றும் இல்லை, கிட்டத்தட்ட உங்களெலாம் வந்து நீங்கள் எதிர்பார்க்குறீங்கல்ல, உங்கள் பையன் வந்து உங்கள்கிட்ட சின்ன சின்ன விஷயத்தையும் எதிர்பார்க்கணும்னு, அது மாதிரி சொன்னீங்கல்ல, அதுதான் உங்கள் அம்மாவுக்கும் சின்ன சின்ன இது. உங்கள் அம்மா வந்து தன்னுடைய 4 பிள்ளைகளையும் பார்க்கணும், தான் கூட வரணும், பேசணும், இருக்கணும். அந்த காரணத்தின் அடிப்படையில் தான் ஃபோன் பண்ணுறாங்க. அதுக்கே டாக்டர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணால் தானே நீங்கள் 4 பேரும் ஒன்றா போய் பார்ப்பீங்க. டாக்டர் நான் மாறிட்டேனே, இப்போ வந்து நான் வந்து 53 வயசில் நான் வந்து நீங்கள் சொன்னீங்க எதிர்பார்க்க வேணாம், உன் வேலையை பாரு அப்படின்னு சொன்னீங்க. என்னால் மாற்றிக்க முடிஞ்சுதே, எங்கள் அம்மா ஏன் மாற்ற முடியாதான்னு. உங்களுக்கு மாற்றிக்கிற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்குது. மற்ற விஷயங்களை டைவெர்ட் பண்ணுறதுக்கு சில சூழ்நிலைகள் நல்லா இருக்குது. வயது ஆக ஆக நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு குழந்தை வந்து வெளியில் வந்துடும். அந்த 78 வயசு குழந்தை என்ன பண்ணும், அதுவும் ஒரு அம்மா மாதிரி ஆகிடும். மகளையே தாயாக பார்க்குற ஒரு பருவம். தான் மகள்கிட்ட வந்து பேசணும், பழகணும், தான் மகள்கள் நம்மகிட்ட இருக்கணுன்ற ஒரு வெளிப்பாட்டின் காரணமாக தான் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறாங்க. இதை என்ன பண்ணுறது டாக்டர்? ஃபோன் பண்ணுங்கள், அந்த அம்மாவுக்கு பிடித்த விஷயங்கள் பேசுங்க. நீங்களும் உங்கள் அம்மாவும் அழகாக சந்தோஷமாக இருந்த தருணங்களை நினைவு கூறுங்க. ஒரு பூங்கா, பார்க்கு, கோயிலில் வந்து உட்காந்து பேசுங்க. 4 பேரும் வந்து ஒவ்வொரு தடவையும் இது பண்ணும் பொழுது அந்த அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் வந்து ஆறுதல் இருக்கும் அப்படின்னு சொன்ன பொழுது அந்த அம்மா கொஞ்சம் புரிஞ்சுக்கிற மாதிரி இருந்தது. நம்ம கூட எதிர்பார்ப்புகளை குறைத்து கொள்ள வேண்டும். சில சமயம் 1 வயது வரைக்கும் எதிர்பார்ப்புகளை குறைத்து கொள்ள முடிகிறது. ஆனால் அதுக்கு மேலே வயசாகும் பொழுது நம்மளுடைய எதிர்ப்பு சக்தி, கோப்பிங் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் மாறும் பொழுது, நம்ம குழந்தையாக மாறும் பொழுது நம்முடைய குழந்தைகள் பெற்றோர்களை புரிந்து கொள்ள வேண்டும்.